ஆகஸ்ட் 25 அப்படின்னு உடனே ரெண்டு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று வந்து வேட்டையாடு விளையாடி வெளியான நாள். ஸோ இன்னைக்கு 19 இயர்ஸ் ஆஃப் வேட்டையாடு விளையாடு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்த படம். கௌதம் மேனன் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார். ஒரு காப்பி நியூஸில் கௌதம் மேனனுடைய காப்பி நியூஸில் காக்கா காக்காக்கு அடுத்த படம் இந்த படமாக அமைஞ்சது. இது வந்து எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ராகவன் அப்படிங்கிற கேரக்டர் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய கேரக்டராக நம்ம மனசில் நிற்கிது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த படத்தோட பாடல்கள், அந்த படத்தில் வந்து எடுக்கப்பட்ட சண்டை காட்சிகள் அவ்வளோ ஸ்டைலிஷாக, உலகநாயகன் கமலஹாசன் எல்லாமே அது வந்து ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்ச படம். நம்பர் 2, நமக்கு இன்னொரு ஞாபகம் வருது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ விஜயகாந்த் ஒரு நடிகராக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து, தேமுதிக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் வரை உயர்ந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாத சில சிக்கல் காரணங்கள்னால அவர் வந்து நம்மை விட்டு ரொம்ப சீக்கிரமாகவே பிரிந்து விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி. பட் விஜயகாந்த் அப்படின்னாலே அவர் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஏராளமான பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. அதாவது சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாகவே அவர் செஞ்சு வந்தார். யார் வந்தாலுமே இந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த் இவர்களுக்கான நட்புங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்ல நட்பு. அது வந்து மனக்கணக்கு படத்தில் அவர் விஜயகாந்துக்காக ஒரு கேமியோ பண்ணார், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். அந்த படத்தில் ஒரு டேரக்டராக நடிச்சிருப்பார். விஜயகாந்த் வந்து அதில் ஒரு கேமராமேனாக நடிச்சிருப்பார். அதில் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங், அந்த காட்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 காட்சி தான் வருவார் கமல், அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நடிகர் சங்க விழா நம்ம கடன் அடைக்கிறதுக்காக சிங்கப்பூர் மலேசியா போகும்பொழுது அதில் வந்து விஜயகாந்த் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாம் கூட்டு போனார். அப்படி கூட்டு போன பொழுது அங்கே வந்து பயங்கரமாக நம்ம கவனிச்சுக்கிட்டாரு கமல் சாரை. அந்த ஒரு பாண்டிங்கு. அப்புறம் கமல் சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் முன்னாடி கட்சி ஆரம்பித்து அவருக்கு நெருக்கமானவர்களை போய் நேராக பார்த்து சொன்னார். அப்படி அவர் நெருக்கமாக போய் சொன்னவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அவரோட ஆஃபீஸில் பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேன், கலைஞரை பார்த்தாரு, விஜயகாந்தை பார்த்தாரு. இந்த மாதிரி அவருக்கு யார் நெருக்கமான நண்பர்களோ அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லி நான் உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போனதெல்லாம் அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். விஜயகாந்த் கமலஹாசன் பாண்டிங். ஏன்னா விஜயகாந்துக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவருடைய ஆண்டாள் காலேஜில் ஸ்பெஷல் ஸ்பீக்கராக கமலஹாசனை கூப்பிட்டு பேச வச்சுருக்காரு.